சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் வச்சு இன்றைக்கி காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக மஞ்சள் உப்பு போட்டு லைட்டாக வேக வச்சு வச்சுருக்கோம். வேக வச்சுல இந்த பூச்சிக்கு வைக்கிறோம் ஓகேங்களா. இப்போ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் மஞ்சூரியன் கிரேவி கொஞ்சம் டிஃப்ரெண்டான முறையில் வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோம். நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிள் கொடுங்க. நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் கண்டினியூ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ. மஞ்சூரியன் கிரேவி செய்ய போகிறோம் ஓகேங்களா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடல மாவு கொஞ்சம் ஓகேங்களா, கொஞ்சோண்டு கான்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சோண்டு கரம் மசாலா, சிக்கன் 65 மசாலா ஓகேங்களா. காரத்துக்கு கொஞ்சோண்டு மிளகாத்தூள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கோம் அந்த காலிஃப்ளவர் வந்து அதில் போட்டு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும் ஓகேங்களா. தண்ணி வந்து வடிகட்டி போடணும் ஓகேங்களா. பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து மசாலா போட்டு வச்சுட்டேன் ஓகேங்களா. இப்போ வந்து அடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. தேங்க்யூ. அடுத்த பேட்ச் நல்லா வந்து மோர்னு வந்துருச்சுங்க ஓகேவா. எடுத்துட்டுனா அடுத்து ஈஸியான வேலை தான். வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் மஞ்சூரியன் கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம். மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் வந்து காயிட்டோம் ஓகேங்களா. எண்ணெய் காயிட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வாசனைக்கு ஒரு கொஞ்சோண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு 3 பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் போட்டுங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவு வெங்காயம் வதங்கிட்டோம் ஓகேங்களா. வெங்காயம் இதெல்லாம் வதங்கணும்னா என்ன செய்யணும், நம்ம அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டால் தான் சீக்கிரமாக வதங்கும் ஓகேங்களா. புதினாவுடைய அந்த காம்பு இருக்குல்ல, அதை வேஸ்ட்டாக பண்ண வேஸ்ட் பண்ணாமல் அதை கொஞ்சம் போட்டுட்டு புதினா காம்பும் மத்தியோட காம்பும் கொஞ்சம் போட்டு அதுக்கு வதக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பிஞ்ச் வந்து ஜீரகம், ஒரு 4 மிளகு, இது கூட கொஞ்சம் தக்காளி. நான் ஒரே தக்காளி தான் போட்டிருக்கேன், ஏன்னா அந்த தக்காளி கொஞ்சம் புளிப்பு அதிகமாக அது டேஸ்ட் நல்லா இருக்காது. நான் ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு ஓகேங்களா. வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிக்கலாம். இது ஸோ நம்ம மிக்ஸியில் போட்டு நம்ம வந்து இதை லைட்டாக வந்து அரைச்சிக்க போகிறோம் ஓகேங்களா. இதை பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம மஞ்சூரியன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் 3 ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஓகேங்களா. சின்ன ஸ்பூன் தான் இது, அதனால் வந்து உங்களுக்கு கலருக்கு வந்து அதிகமாக தெரியும். வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் வந்து 2 பச்சை மிளகாய் நெய் வச்சுருக்கோம், கீழே வச்சுருக்கோம். வெங்காயத்தை போட்டுருவோம் ஓகேங்களா. வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் முன்னாடி கொடுத்த டிப்ஸ் மாரி கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டீங்கன்னா வெங்காயம் வதங்கும். ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுங்க. அப்புறம் வெங்காயம் வந்து வதங்கும். வெங்காயம் நீங்கள் எவ்வளோ நேரம் வதங்கினாலும் கறி
கருவி போகுமே தவிர வதங்காது. வெங்காயம் வந்து தேவையான அளவு வதங்கிட்டு இருக்குங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரே ஒரு தக்காளி காய்ச்சி வச்சுருக்கோம், அதை போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ள தக்காளி இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த பச்சை வாடகை போகட்டும், அப்போ வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி வதக்கிடுச்சுன்னா பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து பிரியுது பாருங்கள். இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அது எண்ணெய்லாம் கீழே பிரியுது பாருங்கள். அப்படி பிரிஞ்சினாலே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். எண்ணெய் பிரியலைன்னா வெங்காயம் தக்காளி வதகலைன்னு அர்த்தம். ஆனால் நல்லா வந்து எண்ணெய் பிரிகிற அளவு வதக்குங்க. அப்புறம் எண்ணெய்லாம் சைடில் வதக்குவாங்க, அதுமாதிரி எண்ணெய் வந்து பிரியணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள், ஒரு சிட்டிகை தான் சிக்கன் மசாலா, கொஞ்சோண்டு கரம் மசாலா. இதில் வந்து அப்படியே நம்ம காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி போட்டு கொடுத்தோன்னா மஞ்சூரியன், ஓகேங்களா. அது கூட வந்து நம்ம இதுமாரி செஞ்சு ஏற்கனவே வந்து வதக்கி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது ஊற்றி கொடுத்தோன்னா கிரேவி, மஞ்சூரியன் கிரேவி. இதில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் நம்ம இப்போ வேக வச்சு வச்சுருப்போம்ல, மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல எண்ணெயில், அதை போட்டு அப்படியே கொடுத்தோன்னா மஞ்சூரியன். அவ்வளோதான், கோபி மஞ்சூரியன். அதை வந்து நமக்கு கொஞ்சம் அது கூட கிரேவியாக வேணும், சப்பாத்தி நான் இதுமாரி இருந்துச்சு நம்ம கிரேவியாக வேணும்னா அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க. வேணும்னா நம்ம அதுக்கு கொஞ்சம் அந்த கிரேவி மாரி நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி அதை போட்டு பண்ணிடலாம், ஓகேங்களா. இது போட்டாச்சு. இப்போ நல்லா இதை ஃப்ரை பண்ணோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோபி மஞ்சூரியன்றது நம்ம ஹோட்டல்லாம் கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அது எவ்வளோ தான் இருக்கும். கடை வந்து 200 கோபி மஞ்சூரியன் இவ்வளோ தான். கறியில் எடுக்கிற மாதிரி இந்த அளவு தான் இருக்கும். இது பேர் வந்து இது வந்து 200 300 சார்ஜ் வாங்குவோம். அதை பண்ணிட்டு அந்த மாதிரி இது நம்ம வீட்டில் செய்கிறதா பாருங்கள் எவ்வளோ இருக்கணும். ஒரு 400 ரூபாய் செய்கிறோம் ஒரு சூப். அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். இது நம்ம நான் பரோட்டா சப்பாத்தி இதெல்லாம் போட்டு நம்ம சாப்பிடும்போது செம்மையாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கிரேவி வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் செம்மையாக இருக்கு பாருங்கள். கலர்லாம் எப்படி வந்துருச்சு பாருங்களா. நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்காமலே எப்படி இருக்கு கலர். இதில் வந்து நம்ம தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதுமாரி வந்து நம்மளுடைய சேனலில் டிஷ்ஷஸ் நிறையா வரும், டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் வரும். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பட்டன் கொடுத்துங்க, ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனல் அண்டு சக்ஸஸ் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன், சக்ஸஸ் டிராப் டாக்ஸி பிரைவேட் லிமிடெட். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிள் கொடுங்க, ஓகேங்களா. அதை பாருங்கள் சூப்பராக டிஷ் ரெடி ஆகிடுச்சு, பக்காவாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். ஹை சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கோபி மஞ்சூரியன் கிரேவி செஞ்சுருக்கோம், ஓகேங்களா. சப்பாத்தி செஞ்சு அதுக்குள்ளே சாப்பிட போகிறோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிள் கொடுங்க. இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்கிறான், சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில் இப்படி சிக்கி சீரழிறனே.